வெளியே வா சீமானே அப்படிங்கிற வகையில தான் பண்றாங்க. ஏன்னா காலைல தான் அவர் பேட்டி கொடுத்தாரு, கார்ல உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. ஒருவேளை வெளியில போறாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. எங்க இருக்காரு? ஏன்னா போராட்டக்காரர்கள் சொல்றது என்னன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, வெளில வரமாட்டேங்கிறாருங்கிற வகையில அவங்க பேசுறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, இவங்களை உள்ள விட்டுறக்கூடாது, அவங்களும் இவங்களோட மோதிடக்கூடாதுன்னு கடுமையான பாதுகாப்புல இருக்கு. இன்னொரு பக்கம் பின்னாடி சமையல்ல இறங்கிட்டாங்க. அப்ப ஒரு நாம் தமிழர் நிர்வாகிகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நாங்க முதல்ல சண்டை போட்டுட்டு சாப்பிடலான்னு பார்த்தோம், இப்ப சாப்பிட்டுட்டு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாருங்க, சிக்கன் கொதிச்சிட்டு இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு, சிக்கன் வறுவல் இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்குன்னு அவரு மெனு லிஸ்டே சொல்றாரு. அப்போ பாக்குறப்ப பலருக்கும் என்ன ஒரு வினோதமா தெரிஞ்சுன்னா, இது என்ன இது அப்படிங்கிற வகையில எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. எப்பவுமே சாப்பாடு தானே அவங்களுங்கிற வகையில விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி நடந்துச்சு. ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ இருக்குல்ல, அந்த பாட்டை பாடிக்கிட்டு ரொம்ப இயல்பா நாம் தமிழர் நிர்வாகிகளோட மன ஓட்டம் என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை நாங்க இயல்பா கையாளுறோம் அப்படிங்கிற வகையில வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இயல்பா கையாளுறாங்க அப்படின்னா சீமானும் சேர்ந்து இயல்பா வந்திருந்திருக்கலாம். அது ஒரு கேள்வி எழுதுது, எதுக்காக சீமான் தொடர்ந்து வரமாட்டாரு? ஏன்னா போராட்டம் பண்றவங்க அறிவிச்சுதான் வராங்க, முன்னாடியே அப்படிதான் பண்ணாங்க, இந்த வாட்டியும் அறிவிச்சுதான் வந்திருக்காங்க. இப்பயாச்சும் சீமான் வெளியில அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உரிய பதில் கொடுத்திருந்தாரு அப்படின்னா இது இன்னும் ஒரு நாகரிகமா இருந்திருக்கும் இல்லையா? சரியா இருக்காது இல்ல, அவர் வெளில பேசியிருந்தாருன்னா இன்னும் டென்ஷன் பில்ட் ஆகும், கைகலப்புலதான் போய் நிக்கும். அது இல்ல, அது இன்னொரு பக்கம் ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா சீமான் அங்க இருக்காரு இல்லையானே தெரியலன்னு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க.